அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற புதன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையிலும் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உச்சம் பெறுவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால், ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சமும் பெறுவதால் இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாக ஆற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக காலச்சக்கரத்தின்படி பார்த்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் பொதுவாகவே சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் இந்த வேளையில் பலத்துடன் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் நுட்பமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிகவும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல வழிகளில் பணம் வந்து பையை நிரப்பும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது இல்லம் தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவை உயர்த்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உச்சம் பெறும் புதனால் மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. உறவினர்களுக்கிடையே இருந்த விரிசல்கள் இந்த தருணத்தில் விலகும். பெற்றோர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் சிறப்பாக கைகூடக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுக்கு போட்டியாக பலர் வந்தாலும் அந்த போட்டிகள் அனைத்தையும் முறியடிக்க செய்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் விலகும். மங்களகரமான காரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மன மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க. சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளை எளிதில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையிலும் தொழில்நுட்பத்தை நன்கு பயன்படுத்தி சிறப்பான வழியை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு போட்டியானது அறிவிக்கப்படுகிறது. அது என்ன போட்டி என்றால், மண்ணுக்கு அடியில் தங்கத்தை புதைத்து வைத்திருப்பார்கள். அந்த தங்கத்தை தோண்டி எடுக்கக்கூடியதுதான் அந்த போட்டி. இப்படி தோண்டும் போது உபகரணங்களை பயன்படுத்தக்கூடாது. வெறும் கைகளாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய மண்வெட்டி போன்ற சின்ன பொருட்களை பயன்படுத்தி அந்த மண்ணை தோன்றி அதில் இருக்கக்கூடிய புதையலை, தங்கத்தை பெறலாம். அதுதான் அந்த போட்டி. அதில் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு பலன் கிடைக்கும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது. அதை கேட்டவுடன் பலர் அந்த போட்டியில் பங்கு பெற வருகிறார்கள். அதில் குறிப்பிட்ட நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கென ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்தில் தோன்றுவதற்கான அவர்கள் அமர்த்தப்படுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாது அவர்கள் தோண்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை கொடுத்தவுடன் போட்டி துவங்குகிறது. அந்த போட்டியில் பலர் வேகமாக தோண்ட முயற்சி செய்கின்றனர். அப்படி தோண்டி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் 2 அடி 3 அடியிலே பலருக்கு அந்த தங்கம் கிடைத்து விடுகிறது. அதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியில் அவர்கள் துள்ளி குதித்து தங்கத்தை எடுத்து கொண்டு செல்கிறார்கள் பரிசாக. அதோடு மட்டுமல்லாது இதை தொடர்ந்து 10 அடி 20 அடி என பலர் தோண்டியதற்கு பிறகு அவர்களுக்கு மிக பெரிய அளவில் பரிசு கிடைக்கிறது. அதை பார்த்து அவர்களும் மகிழ்ச்சியுடன் எடுத்து செல்கின்றனர். அப்படி 20 அடிக்குள்ளே பெரும்பாலான அனைவருக்குமே பரிசு கிடைக்கவும் அதை பெற்றுக்கொண்டு அனைவரும் மகிழ்ச்சியாக செல்கின்றனர். ஆனால் ஒருவர் மட்டும் 20 அடி தோன்றிவிட்டார். அவருக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அடுத்து 21, 22 என பல அடிகளை தோன்றியதற்கு பிறகு மிகவும் களைப்படைந்து விடுகிறார். இதற்கு மேல் முடியாது, நான் இந்த போட்டியை விட்டு விலகுகிறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லை என்று மன வருத்தத்துடன் செல்கிறார். ஆனால் அந்த போட்டியில் பங்கு பெற்ற
இன்னொரு நபர் எவ்வளவு கடுமையாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு நிறைய கிடைக்கும் என்று சொன்னதை உணர்ந்ததால் அந்த இடத்தில் நான் சென்று நோண்டலாமா என்று கேட்க அதற்கு அனுமதி வழங்கப்பட அவர் அந்த இடத்திற்கு சென்று அதை நோண்ட ஆரம்பிக்கிறார். அப்படி தோண்டியவர் 2 அடிகள் தான் நோண்டினார். அதற்குள் அவருக்கு மிகப்பெரிய அளவிலான தங்க புதையல் அங்கு கிடைக்கிறது. அதை பெற்று மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து செல்கிறாருங்க. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நாம் கடுமையாக உழைத்திருப்போம். எவ்வளவு கடுமையாக உழைத்தோம் என்றால் அந்த 22 அடியை தோண்டியவர் போன்று கடுமையாக உழைத்திருப்போம். ஆனால் அதற்கான பலன் நமக்கு கிடைத்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. அதை வேறு யாரோ ஒருவர் தட்டி சென்றிருப்பதையும் நமது வாழ்வில் பார்த்திருப்போம். ஆனால் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பாகியஸ்தானமாகிய 9 உச்சம் பெறக்கூடிய வித்யாகாரகரான புதன் மதிநுட்பத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்கள் அனைவருடைய வாழ்விலும் மிக சிறப்பான வாழ்க்கை வளர்ச்சி உயரக்கூடிய வகையில் வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் திருப்திகரமான சூழலை பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் 9 அமரக்கூடிய வித்யாகாரகரான புதன் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும். நினைப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. மிக பெரிய அளவில் மனக்குழப்பம் கவலை என்று இருந்த சூழலில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நல்ல வரன் கிடைக்கும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுபகாரியங்கள் உட்பட பல நிகழ்வுகள் மிகவும் சாதகமாக மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக யோகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுப்பதால் தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் புதிய வேலை வாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களது இல்லம் தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கும் ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தின் துவக்கத்தில் இருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான செயல்பாடுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக கைகூடும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் நிதி நெருக்கடி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. கலைத்துறை ரீதியான சிக்கல்கள் பெரும்பாலும் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. வரவுக்கேற்ற செலவு இருந்தாலும் கலைத்துறையில் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் எதை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் அப்படி கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கல்வியில் அதிக கவனம் செலுத்தும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலை இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார் புதன். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வீடு தேடி வரும் பணம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச புதன் எழுதிய தலைவிதியாக அமைய போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.